தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு உலகத்துல யார் என்னதான் ரிவ்யூ சொன்னாலும் இந்த பப்ளிக் ரிவ்யூன்ற ஒன்றதுக்கு மவுஸ் எப்பவுமே பெருசா இருக்குல்ல. இந்த ரிவ்யூ பெர்ஸ்பெக்டிவ்ல ஜனநாயகன் படத்தை தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பொதுவாக விஜய் சார் படங்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, சாதனை. அதாவது அவரோட ஒரு படம் ஒரு ரெக்கார்டை செட் பண்ணோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற விஜய் சாரோட படம் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி அது ஒரு புது ரெக்கார்டை செட் பண்ணோம், அதுக்கப்புறம் வெளியாகிற படம் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி அது ஒரு ரெக்கார்டை செட் பண்ணோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோல. அந்த வகையில் இப்போ ஒரு ரெக்கார்டுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு படமும் 1052 ஸ்க்ரீன்ஸில், தியேட்டர்ஸில் இல்லைங்க, ஸ்க்ரீன்ஸில், ஓகேவா, ஒரு தேட்டர்லே 4 ஸ்க்ரீன்லாம் இருக்குன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், 1052 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆனதில்லை. ஃபர்ஸ்ட் டே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா விஜய் சார் படம்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே, வசூல் சக்கரவர்த்தின்னு பேர் எடுத்தவர். அப்பேற்பட்டோட படம் வருதுன்னா தேட்டர்ஸ் நிரம்பி வழியோல அதோட வெளிப்படம் இங்கே பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த சாதனையை வேறு எந்த படமாவது முறியடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கிறது புரியுது. அடுத்த விஜய் சார் படம் ஒன்று வந்துச்சுனாக்கா அது கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை உடைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் விஜய் சார் படம் வரப்போகிறது இல்லையே. அடுத்து ஜெயிலர் 2 ரெடியாக இருக்குது. அந்த படம் இந்த ரெக்கார்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, ரைட்டு. இன்னும் உணர்ச்சி வசத்தில் ரசிகர்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் தேட்டரில் பார்த்து ஐயோ இவரோட கடைசி படம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறவங்க ஒரு பக்கம், வீட்டில் டிவியில் பார்க்குறவங்க கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷனல் வீடியோ தான் வருதுனாலோ ஏதாவது ஒரு விஷயம் விஜய் சார் சார்ந்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தளவுக்கு எமோஷனல் பாண்டிங் பயங்கரமாக இருக்குல்ல இவருக்கும் மக்கள் செயலிய மத்தியில். ஆக்சுவலாக உண்மையிலேயே ஜனநாயகன் படம் எப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் ரிவ்யூவர்ஸ் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க என்ன படம் அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் ஏன்பா இதைத்தான் கேசரின்னு சொன்னீங்களா, படம் நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறப்ப அப்படின்னு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. தனிநபர்கள் ரிவ்யூ ஒரு பக்கம் விட்டுருங்க, பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த படத்தை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு இப்போ தெளிவாக நீங்கள் பாருங்கள் மக்களே. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிரும் படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இல்லை அறிவு பெருமாதமாக இருக்குது படம், ஃபைட்டு நல்லா இருக்கு, ஸ்டைலு, இந்த வயசாகி டான்ஸு நல்லா பெருமாதமாக பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு, பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா படம், அருமையாக இருக்குது, போர் அடிக்காக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது படம், டான்ஸ்லாம் சூப்பர், விஜய் படத்துல நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்குது, ஃபைட்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே அருமையா இருக்குது, படம் செமையா இருக்கு, எல்லாமே படம் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் படம் சொல்லவே வேணும், வேற லெவல். சும்மா பேருக்கு தான் லாஸ்ட் படம், எப்பவுமே எங்க கூட நெகட்டிவா எதுவுமே என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் தான், வேற லெவல், வேற லெவல் ப்ரோ, போய் பாருங்க, செமையா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு, டைட்டில் கார்டு தான் போட்டு பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ, கடைசியில தான் கொஞ்சம் அளவுச்சிட்டாங்க, டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா மூவி நல்லா இருந்தது, கடைசியில அவர் பிரியமுடன் விஜய்ன்னு சொல்லி அவரோட சிக்னேச்சர் பார்க்கும்போது அப்படியே அழகே வந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ, தளபதி படம் எப்பயுமே மாசா தான் இருக்கும், ஜனநாயகம் வென்றது ரொம்ப ஃபீல் பண்றோம். இதுக்கப்புறம் தளபதி எப்ப தியேட்டர்ல பார்க்க முடியாது, இதான் லாஸ்ட் படம். பட் தியேட்டர்ல பார்க்கணும் பரவாயில்ல, எங்க கூட வந்துட்டாரு தளபதி, எங்களுக்கு வாசல வெளியே வந்திருக்காரு, மக்களுக்காக வெளியே வந்திருக்காரு இல்லைங்களா, பாப்பா நீ எப்போ செமையா இருக்குண்ணா படம் எதுவுமே சொல்லவே முடியாது. FDFSக்கு வந்து வர்த்து இருக்கு, இனிமேல் தமிழ்நாடு மாறும், நம்ம எல்லாரும் மாறுவோம், மாற்றம் தான். எப்பவுமே சொல்லவே தேவை நம்ம தளபதி, ஆனா இந்த வாட்டி ரொம்ப நம்ம தளபதி கச்சேரி பாருங்க, மஜாவா இருக்கு. சூப்பர் படம். இல்ல அது கரெக்டா தானே இருக்கு, நிறைய வயலன்ஸ் இருந்துச்சு, ஆனா ரொம்ப பெரிய செலிப்ரேஷன். கண்டிப்பா நெகட்டிவ்ல நான் கடைசி படம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போனேன், சந்தோஷமா. ரொம்ப லாஜிக் எல்லாம் பார்க்காம இருந்தா
ஜாலியா பார்க்கலாம். ரொம்ப லாஜிக்கா ஏன் இந்த இடத்துல இவர் வந்தாரு, இவரால் எப்படி முடியும்னு பார்த்தா எல்லாம் முடியாது. படம் நல்லா தான் ப்ரோ. டான்ஸ் எப்போதுமே யூஸ்வல் லாஸ்ட் டான்ஸ் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நல்லா இருக்கு. தளபதி ஆக்டிங் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இந்த கடைசி படம் வேற. டைட்டில் கார்டு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. எல்லாரும் தியேட்டர் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல தியேட்டர் வந்து பாருங்க. தளபதி இந்த படம் நடிச்சா வெறும் ஒரு 2 வார்த்தையில சொன்னா தங்கமே தளபதி பிளாஸ்ட் தான். அது ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு. அந்த லாஸ்ட் சீன் வந்து எல்லாருக்குமே சஸ்பென்ஸ் இருக்கு. நீங்க போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கு. டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தளபதி தான் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எல்லாமே மாசா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல டைட்டில் கார்டு அந்த முதலமைச்சர் போடும்போது அதுவே தியேட்டர்ல பெரிய இது வரவேற்பு வந்து நல்லா இருக்கு. படம் பார்க்க நல்லா இருக்கு. ஆக்ஷன்ல லாஸ்ட் படம் நல்லா இருக்குது. பெஸ்டா பார்க்கலாம். விஜயகாந்துக்கு வல்லரசு, இளைய தளபதிக்கு ஜனநாயகம். படம் பிளாஸ்ட். வேற என்ன சொன்னா என்னன்னாக்கா இவரு தான் 30 வருஷமும் சிஎம். ஒரே வார்த்தை அவ்வளவுதான். படம் ஐயோ கிளக்கிட்டாரு. அப்ப ஐயோ ஒண்ணு கூட குறை கிடையாதுங்க. அற்புதமா இருக்கு படம். நீட்டா நீங்களே ஒரு வாட்டி பாருங்க. கட்சியை பத்தி நான் சொல்லியிருக்காரு. அடுத்த 30 வருஷம் நாங்க தான் வாழணும்னு சொல்லியிருக்காரு. செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் படம். தரமா இருந்துச்சு ப்ரோ. தளபதி லவ் கண்டினியூஸ். லாஸ்ட்ல எமோஷனல் ஆகிட்டாங்க. இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு நடுநாடுல. பட் ஸ்டில் கரண்ட் பாலிடிக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பர். தளபதி சூப்பர். படம் சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தளபதியை தான் நாங்க மிஸ் பண்ணுவோம். ஆனா சட்டமன்றத்துல அடிக்கடி பார்ப்போம், நியூஸ்லயும் அடிக்கடி பார்ப்போம். படம் சூப்பர். நல்ல படம் தான். பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. டைலாக் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாம். தெலுங்கு படத்தை தமிழ்ல பார்த்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் சூப்பர் தானே. எப்பவும் போல தளபதி படம் தான். நல்லா தான் இருக்கு. சூப்பரான படம் தான். அதான் படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வர வேண்டிய படம், எலெக்ஷன் முன்னாடி வர வேண்டிய படம். ஓகே தான். ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க. ஃபேன்ஸ்க்காக ரிலீஸ் ஆனதுல ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க. சூப்பரா இருந்ததுண்ணா. பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. கொஞ்சம் மிஸ் பண்ணோம். லாஸ்ட்ல அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. பாலிடிக்ஸ் பத்தி நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. அப்படி எல்லா முடியும் நாமளே எடுக்க முடியாதுல்ல. இல்ல மக்களுக்கு நல்ல கருத்து தான். மக்கள் ஒழுங்கா இருக்கணும்ன்றத ஒரு ரொம்ப முக்கியமா அறிவுறுத்துறாரு. மக்கள் ஒழுங்கா இருக்கணும். விஜயோட கடைசி படம் சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் முடிவு எடுக்கலாம். அது அவர் முடிவு எடுக்கணும். அவர் தானே முடிவு எடுக்கணும். நாம எடுக்கக்கூடாதுல்ல. மக்கள் ஒழுங்கா இருக்கணும்ன்றத பத்தி பேசுறாரு. மக்கள் ஒழுங்கா இருக்கணும். இல்ல நிறைய இருக்கு. ஆனா மக்கள் ஒழுங்கா இருக்கணும். அது அவரு ரொம்ப டீப்பா வலியுறுத்துறாரு. மக்கள் தான் ஒழுங்கா இருக்கணும். அரசியல்வாதிகள் சொல்லி ஒரு தப்பும் இல்ல. மக்கள் ஒழுங்கா இருக்கணுங்கிறத ரொம்ப ஆணித்தனமா சொல்றாரு. நல்லவர்கள் வரணும். நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும்னா மக்கள் நல்லபடியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நன்றி. தளபதியே மாஸ் தான் ப்ரோ. புரியல. லாஸ்ட் படம் சொல்றாங்க. கடைசி படம் கண்டிப்பா ப்ரோ கடைசி படம் தான். ஆனா எப்பவுமே டெய்லி தளபதியை பார்த்து இருக்கோம். அதுவே போதும். டிவில பாக்குறோம், சிஎம்மா பாக்குறோம். அதுவே போதும். அரசியலை பத்தி எதுவும் பேசியிருக்காங்களா? அரசியலை பத்தி எதுவும் இல்ல ப்ரோ. இல்ல கட்சியை பத்தி எதுவும் சாடி இருக்காங்களா? கட்சியை பத்தி இல்ல. அவரு வந்தது எப்படி வந்திருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு. நான் விஜயோட லாஸ்ட் படம் சொல்றாங்க. நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் பண்ற தளபதி. அரசியலை பத்தி எதுவும் பேசியிருக்காங்களா? இல்ல அதை பத்தி எதுவும் பேசல. எல்லாம் பக்கா இருந்துச்சு. தளபதி மாஸ். லாஸ்ட் படம் சொல்றாங்க. இல்ல சூப்பரா இருக்கு படம். மூவி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இல்ல அரசியல் பத்தி பேசியிருக்காங்க, தளபதி பத்தி பேசியிருக்காங்க. என்ன இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆமா மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரி இருக்கு படம். சூப்பர் மாஸ்.
இல்லை ஆமாம் ஃபீல் அந்த ஃபீல் தான். ஓகே செமையா இருக்கு ப்ரோ. லீக்கான படமே வந்து செம எக்ஸைட்டிங்கா அது 3 hours தெரியல, பயங்கர எமோஷனலா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, வாய்ஸ் போயிடுச்சு. பிளாஸ்ட் படம் பிளாஸ்ட் முடியல அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்று ஃபுல்லாக நிறைய பேசியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நிறைய நல்லா பேசியிருக்காங்க. கட்சி பேர் வரல, ஆனால் படத்தில் நல்லா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓட்டு எப்படி போகணும்னு நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம், எல்லாம் பார்க்கலாம். நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பிளாஸ்ட். நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் நம்பாதீங்க. நான் விஜய் ஃபேனா, ஆனால் நார்மலாக சொல்கிற படம் பிளாஸ்ட். சூப்பராக இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாமே அரசியல் தான் ப்ரோ. சூப்பரா சஸ்பென்ஸ்லாம் இல்ல, நீங்க வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க, உள்ள வச்சிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு ப்ரோ, ஸ்லைஸ் பண்ணிட்டாரு டிவிக்கு. இல்ல ப்ரோ, இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது, எதுவும் பார்க்கல. படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல். அவர் டான்ஸ் கேட்கணுமா? வேற லெவல். பாருங்க சூப்பரா இருக்கு படம். சூப்பருங்க, ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டாங்க லாஸ்ட். மாசனா டைட்டில் கார்டு ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல அவர் இன்டர்வியூ கொடுத்ததா எல்லாரும் பார்த்ததுதான். அது படம் பூரா வந்து அது ஆபியஸ். அது இப்ப ஆண்டிருக்கிற கட்சி ஆளுங்கட்சி. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியில கிளைமேக்ஸ்ல கண்கலங்க வச்சிட்டாங்க, நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம் எல்லாரும். அதுதான் சொல்றேன், டைட்டில் கார்டுல போட்டுட்டு கடைசியில வந்து கண்கலங்க வச்சுட்டாங்க. அவரோட லெகசி, அவர் சின்ன வயசுல இருந்து நடிச்ச அந்த மொத்த சீனியும் படிப்படியா போட்டு கடைசியில வந்து ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி தானே இது. ஸோ நல்லா இருந்தது படம், எல்லாரும் பார்க்கலாம். என்ன ப்ரோ ஓவரால் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு இங்கிலீஷ் பிக்சருக்கு இணையா வந்து நிறைய நீங்க எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஓவராலா சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் லவ் யூ தலைவா, இதுதான் கடைசி FTFS. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேவையான மெசேஜ், சோஷியல் மெசேஜ் தான். ஆஸ் யூஷுவல் பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து இருந்துச்சு. அண்ட் இது தேவையான மெசேஜ் தான். தேங்க்யூ. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சட்ட விதி அப்படின்றது எல்லாருக்கும் பொருந்தும் தானே, சாமானியருக்கும் பொருந்தும், அமைச்சர்களுக்கும் பொருந்தும். இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுச்சுல, அப்போ இந்த படத்துக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாமா? இந்த தப்பை யார் பண்ணியிருந்தாலும், அமைச்சரே யாராவது பண்ணியிருந்தாலும் கூட தவறுன்னு சொல்கிற அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.